ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திப்பார்? எப்படி சந்திப்பார் சொல்லுங்க. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திப்பார்? எல்லாம் சந்திப்பார். எப்படி சந்திப்பார்? நம்பர் 1, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய பிரச்சனையை, நம்ம தேவையை, நம்முடைய காரியத்தை முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அன்னாள் தெரியப்படுத்தினாள். கவனிங்க, இப்போ ஜெபிக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரோம். தெரியப்படுத்தினான். நம்ம தெரியப்படுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால், விண்ணப்பத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாத ஒன்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோது செய்யவே மாட்டார். ஏன்னா யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தெரியப்படுத்துவது. ஆண்டவர்கிட்ட கேட்பது. 2வது, கேட்டுட்டோம், ஒன்றும் நடக்கல, வந்த மாதிரி ஒன்றும் தெரியல, இப்போ என்ன பண்ணலாம்? உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் தெரியும் அவங்க எல்லாத்திட்டையும் போய் அவங்க எல்லாருக்கும் ஃபோனை போட்டு செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்டோம்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசோதிச்சு பார்ப்பார். ஒரு காரியத்தை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட தெரியப்படுத்தியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அமைதியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அமைதியாக சைலண்டாக இருந்துடணும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட மகனை கேட்டிருக்காரு, ஈசாக்க கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ கேட்கப்பட்டவனே ஒரு கேள்வி கேட்குறான், தகனப்பலிக்கு விறகுகள் இங்கே இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே? அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவன் பார்த்து கொள்ளுவார். தேவன் 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 நம்ம காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய 2 கைகளை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, கைகளை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஒருவேளை இந்த மந்த் இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்கலாம், ஹவுஸ் ரெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம், லோன் கட்ட வேண்டியதாக இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி யெகோவா ஈரே, வாய் திறந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே. ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி, கைகளை மாத்திரம் அல்ல, உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு முன்னாடி நீங்கள் போங்கப்பா, கர்த்தர் எனக்கு முன்னே போவீராக, கர்த்தர் முன்பாக போவீராக. என் காரியத்தில் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியை கேட்டோம், ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கேட்டோம். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கர்த்தருடைய கை குறுகி போகல, கர்த்தருடைய செவி மந்தமாகல. கைகள் ஆண்டவர்கிட்ட உயர்த்தி உங்க காரியத்தை தெரியப்படுத்துங்க. இயேசுவே
இயேசுவே. அன்றைக்கு சாரிபாத் ஊர் விதவையினுடைய வீட்டில் மா பிசைக்கிற எண்ணெய, மா பிசைக்கிற தொட்டிய எண்ணெய பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் குறைவு இல்லாமல் கொடுத்தவர், குறைவு இல்லாமல் கொடுத்தவர். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. இந்த மாசத்துல, இந்த மாதத்துல எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. கைகளை உயர்த்தி, ஒன்னும் குறைவுபடக்கூடாது. தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான், ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொண்டான். எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குரிய நன்மை எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எனக்குரிய நன்மை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்தாலும், எனக்குரிய அற்புதம் எந்த எல்லைகளுக்குள் இருந்தாலும், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. எனக்குரிய ஐசுவரியம், எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குரிய விடுதலை, எனக்குரிய நன்மை, எனக்குரிய உயர்வு இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்தில், இந்த மாதத்தின் என் தேவைகள் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை உடுத்துவிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஷாபாலா ராபாலா ரிபாலா ராஹஷகடா ராதாடா ராபா. Yes, Daddy. Yes, Daddy. தேடி வருவதாக, என்னுடைய ஐஸ்வர்யம் என்னை தேடி வருவதாக, என்னுடைய சம்பாத்தியம் என்னை தேடி வருவதாக. நான் தேடி போக போவது இல்லை, நான் தேடி போக போவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் என்னை தேடி வருவதாக. ஆண்டவரே, நீர் தந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்து விட்டீர், எங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கவனிங்க, இப்ப 1ஆம் தேதி ஜெபம் பண்ணிட்டோம். இப்ப சாயங்காலம் போய் இது நடக்குமா, இது கிடைக்குமா, அதுக்கு இடமே கிடையாது. அப்ளிகேஷனை போட்டாச்சு. யார் நாமத்தில்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் போட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொன்னால் அது சக்சஸ் தான், அது சாங்ஷன் தான், அது பெண்டிங்கே கிடையாது. இனி என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீர், என் தேவையை சந்திப்பீர், என்னை போஷிப்பீர், தோத்திரம் தோத்திரம் அப்படின்ட்டு அமைதியாக என்ன பண்ணிடணும், சந்தேகப்படாமல் ஆண்டவரை தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.